சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்றால் வாழ முடியாதா என சிவகாசியில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கேள்வி எழுப்பினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள், மேற்கு மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பணியாற்ற முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தீர்மானம் நிறைவேற்றினர். தொடர்ந்து பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, தாவேகாவிற்கு இந்த வெற்றி நிரந்தரமான வெற்றி கிடையாது என்றும், நாம் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளது நிரந்தரமல்ல, நமது வெற்றி என்றைக்கும் நிலையானது என்றும் தெரிவித்தார். மேலும் திமுகவிற்கே பயப்படாத அதிமுக தாவேகாவை கண்டு பயப்படுமா எனவும் கூறினார். இன்ஸ்டாகிராம் என்ற தாக்கம் தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு வேரூன்றி ஒரு ஆட்சியை வரக்கூடிய ஒரு ஆட்சியை மாற்றி இன்றைக்கு மக்கள் மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்ஸ்டாகிராம் உருவாகி சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டு தமிழகம் தான். இன்றைக்கு ஓட்டு போட்ட மக்களே யோசிக்கிறார்கள், வெற்றி பெற்றவர்களும் யோசிக்கிறார்கள், வெற்றியை தவறவிட்ட நாமும் யோசிக்கிறோம். மக்களிடையே ஒரு மனமாற்றம் ஏற்படுதா என்று சொன்னால் கிடையாது. திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுக தான் ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்பினார்கள். அதற்கான களப்பணிகளையும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் செய்தார். மக்கள் எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நேரத்திலே இன்றைக்கு வியாபார நோக்கத்தோடு அரசியல் நுழைந்த ஒரு சிலரால் இந்த வெற்றியானது திசை மாறி போயிருக்கிறது. இது நிரந்தரமான வெற்றி என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கிடையாது. இந்த வெற்றி விட்டு வெற்றி இல்லைன்னு சொன்னால் நாம் வாழ முடியாதா? சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இல்லைன்னு சொன்னால் நானோ நீங்களோ இந்த நாட்டிலே வாழ மாட்டோமா? வாழ முடியாதா? வாழ்வதற்கு வழி இல்லையா? அதோடு இத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா? எதற்காக ஓட வேண்டும், அங்கே இங்கே என்று பரிதவிக்க வேண்டும்? சில பேருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கலாம். நம்மை பொறுத்தவரையில் நமது மாவட்டத்தில் எண்ணங்கள் இல்லை.